அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்னைக்கு உமர் அலி அவர்களின் வாழ்வில் நடந்த சிறு சம்பவத்தை பார்க்கலாம். உமர் இப்னுல் கத்தாஃப் அலி அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒரு இரவு வழக்கம் போல் மக்களின் நிலையை அறிய நகரத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். அவர் ஒரு சிறிய வீட்டின் அருகே சென்றபோது உள்ளே ஒரு தாய் தனது மகளிடம் பேசிக் கொண்டிருந்தார். தாய் சொல்கிறார், மகளே, பாலை கொஞ்சம் தண்ணீரோடு கலந்துவிடு, அப்போ அதிகமாக விற்கலாம், நமக்கு லாபமாயிருக்கும். அதற்கு மகள் சொல்கிறாள், அம்மா, அப்படி செய்யக்கூடாது. அமீர் உல் உமர் அலி அவர்கள் தானே உத்தரவு செய்துள்ளார் பாலில் தண்ணீர் கலக்கக்கூடாது என்று. அதற்கு தாய் சொல்கிறார், மகளே, உமர் அலி அவர்கள் இங்கு வந்து பார்த்து விடுவாரா? அவருக்கு இதை பற்றி தெரியாது. அதற்கு மகள் சொல்கிறார், அம்மா, உமர் அலி இங்கே இல்லை என்றாலும் அல்லாஹ் இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், நான் கலப்பதில்லை. இதை கேட்டு நின்று கொண்டிருந்த உமர் அலி மிகவும் மகிழ்ந்தார். அந்த சிறுமியின் அல்லாஹ் பயமும் நேர்மையும் அவரை வியப்பில் ஆழ்த்தியது. அடுத்த நாள் உமர் அலி அவர்கள் அந்த சிறுமியை தேடி அழைத்தார். பின்னர் தன் மகன்களில் ஒருவருக்கு அந்த சிறுமியை திருமணம் செய்து வைத்தார். அந்த சிறுமியின் தலைமுறையில்தான் பிற்காலத்தில் உமர் இப்னுல் அப்துல் அசீஸ் அவர்கள், இரண்டாம் உமர் என புகழ்பெற்ற நீதியாளர், பக்தியுள்ள கலிஃபா பிறந்தார். இந்த சிறிய சம்பவம் சொல்லும் பாடம்: அல்லாஹ்வின் கண்காணிப்பில் நம்பிக்கை, நேர்மை, நம்பிக்கை, அச்சமின்றி உண்மை வழியில் நிலைத்திருத்தல். ஒரு சிறிய செயலும் வருங்கால சந்ததிக்கு பெரிய நன்மையை தரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.